ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா ஆகஸ்ட் மந்த் ஏர் சைன் ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து பார்க்க முடியும். ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், இந்த ரீடிங் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயில் 1 வந்து பர்பிள் கலர் ஃப்ளவர், பாயில் 2 வந்து பிங்க் கலர் ஃப்ளவர். உங்களுக்கு வந்து எந்த பாயில் வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சஃபில் பண்ணி கார்ட்ஸ் வச்சுட்டேங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி தான் நான் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பாயில் ஒன் ரீடிங் போயிடலாம். உங்களுக்குரிய மெயின் மெசேஜ், இந்த மாதத்துக்குரிய மெயின் மெசேஜ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மெசேஜ், எம்ப்ரேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன்ஸ் நாட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. மேபி அட் ப்ரெசண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக போயிட்டுருக்கலாம். அவங்க ஃபர்தர் அதாவது சேலஞ்சஸ் அப்படின்றது போயிட்டுருக்கலாம். சிலருக்கு வந்து வேலண்ட்ரியாக நீங்களே போய் ஒரு ஆர்கியூ பண்ணுறது, சிச்சுவேஷன் வந்து ஒரு கைமீறி போயிருக்கும். அந்த மாதிரி தெரியுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காது அந்த சிச்சுவேஷன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் பாருங்கள், அந்த சொல்யூஷன் வந்து தேடுங்க, ப்ராப்ளம்ஸை வந்து தேடாதீங்க. ஆல்ரெடி பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய சொல்யூஷன் தேடுங்க. ஸோ அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸிங் ஆன் ஃபைண்டிங் சொல்யூஷன் வில் ப்ரூவ் பெனிஃபிஷியல் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஸோ ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் எ பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்றதும் வருதுங்க. மேபி இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து என்னென்னா, ஸோ 2 விதமாக எனக்கு தோணுது. நீங்களாக ஒரு அந்த சண்டே க்ரியேட் ஆகிருக்கும், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும், இல்லை அதுவாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு ஒரு போகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணாதீங்க. ஒதுங்கி இருக்கிறது நல்லது. டிஸ்ட்ராய் கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே மெயினாக எனக்கு வருது. அதே மாதிரி பாசிட்டிவோடு இருங்க. ஓகே, பாசிட்டிவ் அவுட்லுக், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, செல்ஃப் கேர் அப்படின்றது தான் இங்கே மெயின். ஓகே, செகண்ட் கார்டு. இந்த கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அன்கண்டிஷனல் லவ் யுவர் செல்ஃப், அதர்ஸ் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன், நோ மேட்டர் வாட் த அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் மே பி. இந்த கார்டுக்கும் ரிலேட் இருக்குங்க. ஸோ உங்களோட சண்டை போட்டவங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களோட சண்டை போட்டவங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஆல்ரெடி ரொம்ப பழகினவங்களாக இருக்கலாம். ஒன்று விட்டு விலகி அந்த ப்ராப்ளமில் இருந்து வெளியே வாங்க. ஓகே, ஸோ அது வந்து இந்த காலம் வந்து அந்த பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டைம் அதுக்குன்னு வரும். உங்கள்கிட்ட அந்த ஒரு ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்றதான் இங்கே மீனிங். ஸோ உங்களை கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியூ எங்கே இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் மதிங்க அப்படின்ற ஒரு வேர்டும் வருதுங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து விட்டு கொடுத்துட்டு ஒரு சகஜமாக ஒரு உங்களுடைய லைஃப்பை வந்து பார்க்குற ஒரு டைமுங்க. ஓகே, இது யாராக வேணாலும் இருக்கட்டும், யாரோட நீங்கள் வந்து அட் ப்ரெசன்ட் டீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஸோ அவங்கள தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ டைம் சேஞ்ச் ஆகும். அந்த லவ் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் வருவாங்க, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இப்படின்னா இல்லைன்னா கேர் பண்ணாதீங்க, அந்த சிச்சுவேஷன் வந்து விலகி வாங்க. ஓகே, ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மெயின் மெசேஜ் ஆஃப் திஸ் மந்த் என்ன இருக்குது? கொஞ்சம் ஷுர் சக்ஸஸ் இன் இன்டர்வியூ, பெட்டர் டைம்ஸ் அஹெட், நெகட்டிவிட்டி வில் பி ரிமூவ்டு அப்படின்றது வந்திருக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து வலம்புரி சங்கு நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாங்க. உங்களுடைய பிளேஸ், நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாங்க. ஸோ இது வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்துச்சு அப்படின்னா ஸோ மேபி இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரனால, உங்களோட மனதளவில், உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் கொண்டு வரனால ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகும். ஸோ ஷுர் சக்ஸஸ் இன் இன்டர்வியூ அப்படின்றது வந்திருக்குங்க. மேபி நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ டவுட் ஆகாதீங்க, நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க.
கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ தைரியமாக இருங்க, பாசிட்டிவோடு இருங்க. ஸோ இங்கே வந்து 3 கார்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆச்சு. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதே தாங்க ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக நீங்கள் இருப்பீங்க. சில ரெஸ்ட் மூமெண்ட் கூட எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய வழிகள் வந்து மற்றவங்களோட புரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். சிலருக்கு உடம்பு வந்து இது வந்து மிடில் ஏஜ் அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது சான்சஸ் இருக்குது. சிலர் வந்து பென்டக்கிள்ஸ்க்காக ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாங்க. சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கலாம். லவ் சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு பதில் வந்து இருக்காது அவங்கக்கிட்ட இருந்து. ஒரு ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படின்றது வந்து மெயினாக எனக்கு இங்கே தெரியலை. ஓகே, ஸோ உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு லோன்லினஸ் அப்படின்றது தெரியுது, ஒரு ஷேர் வைஸ் அப்படின்றது இல்லை அப்படின்ற தெரியுதுங்க. ஸோ மெயினாக எனக்கு வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பென்டக்கிள்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது வந்து உங்களோட ஒர்க் சைட் கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்காமல் இருக்கலாம். ஓகே, மேபி சான்சஸ் இருக்குது. உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து அந்த ஈவன் சேலரியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து செப்ரேஷன், அதாவது வந்து என்னென்னா ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்குது. இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மேபி நைட் ஷிஃப்டாக அந்த மாதிரி கூட இருக்கலாம், டே ஷிஃப்ட் இல்லாமல். ஓகே, ஸோ டைமிங் வேரியாக இருக்கலாம். சிலருக்கு வந்து என்னென்னா அதர் சிட்டி போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை வந்து ஹெவி ஒர்க் அப்படின்றது இருக்குது. அதாவது ஃபேமிலிக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடியல அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சேம் திங், உங்களுடைய எனர்ஜிட்டி, அதாவது வந்து உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கைவிட்றாதீங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து உங்களுடைய பிகினிங்ஸ், நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஐடியாவாக இருக்கட்டும், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொண்டு போங்க. அது ஒர்க்கில், உங்களோட படிப்பில், உங்களுடைய டேலண்ட்ஸில். ஏன்னா வந்து நடந்த விஷயங்களே வந்து நினச்சிட்டு கரண்ட்டாக அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை வந்து கைவிட்றாதீங்க. அதுதான் இங்கே வந்து ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ பி பாசிட்டிவ், ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஸோ பைல் 1 பார்த்தாச்சுங்க. பைல் 2 பார்க்கலாம். ஸோ இந்த பைல் 2 வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங், உங்களுடைய மெயின் மெசேஜ் என்ன இருக்குது இந்த மாதத்துடையது? ஏர் சைன். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ், எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்திருக்குங்க. Learn the art of forgiveness to liberate yourself from energy blocks. Okay, fostering a positive and successful life. ஸோ இந்த பாயிண்ட் எங்கேயும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. பைல் 1 பார்த்துருக்கீங்க, இல்லை வந்து பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அட் ப்ரெசன்ட் சம் பிளாக்கேஜஸில் இருக்கீங்க. சிலரை வந்து உங்களால் வந்து ஃபர்கிவ் பண்ண முடியலை உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரூவாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அவங்க வந்து இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க, மனசில் வந்து போயிட்டுருக்கு. உங்களால் வந்து அந்த மெமரிஸ் அவங்க வந்து ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம். இது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த பர்சன். ஸோ அவங்கள வந்து மறக்கவும் முடியலை, ஸோ அவங்கள வந்து மன்னிக்கவும் முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து பிளாக் ஆகுது. உங்களால் வந்து ஃபர்தராக உங்களால் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலை. ஸோ சில தடங்கள், மனசு வந்து கஷ்டம். ஸோ ரொட்டீன் ஒர்க்கும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜும் நீங்கள் இருக்கீங்க அட் ப்ரெசென்ட். ஸோ என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சிவா ஆரக்கிள் டெக்கில் இருந்துன்னா, ஸோ ஃபர்கிவ்னஸ், கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு தேவை, அவங்களுக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் வந்து நீங்களே உங்களை ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ இனிமேல் அது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 2 பாயிண்ட் எனக்கு வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு லீடில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எங்கே வேணாலும் இருக்கலாங்க. உங்களோட ஒர்க் சைடு, உங்களுடைய எமோஷ்னல் சைடு, 2 சைட்லேயும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு ரீபர்த் ஆகிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ செகண்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். டிலேஸ் வெயிட் ஃபார் த ரைட் டைம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ த டைம் இஸ் நாட் suitable for you right now. Okay, avoid starting anything new and do not fall in any arguments அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ
இங்கே என்னென்னா இதுக்கும் அதே தான் ரிலேட் ஆகுது. நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுடைய மெசேஜ் இல்லை கால் இல்லை வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் இல்லை அவங்களுடைய லவ் ட்ரூ லவ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இல்லை வந்து உங்களுடைய ஜாபில் கூட இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஆனால் இங்கே சொல்கிற மெசேஜ்னால் அவசரப்படாதீங்க, பேஷன்ஸாக இருங்க. ஓகே. ஸோ அதுக்குரிய ஒரு டைம் அப்படின்றது வரும். ஸோ அதுக்காக நீங்களே வாலண்டரியாக போய் அதுக்குள்ளே ஒரு ஸ்டெப் எடுக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வருதுங்க. ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, அவங்களுக்கும் அந்த டைம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பீகாக் ஃபெதர் ஈவில் ஸ்பெல் வில் ஃபேட் அவே. இந்த பீகாக் ஃபெதர் ஓகே வாங்கி வைங்க, வீட்டுக்குள்ளே வாங்கி வைங்க. ஏதாவது ஒரு ஜாடியில் போட்டு வைக்கிறதுனா கூட ஓகே, இல்லைனா வந்து இந்த வால் ஹேங்கிங் மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி வைக்கலாம். இது நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க. இது வந்து ஒரு சம் பாசிட்டிவிட்டி உங்களுடைய வீட்டில் உங்களோட கொண்டு வருங்க. ஸோ பூஜை கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவ் கொண்டு வரும். ஓகே. சம்திங் குட் இஸ் அபவுட் டு ஹேப்பன். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். ஃப்யூச்சர் சக்ஸஸ் அண்ட் ஃபேம். நீங்கள் சிலருக்கு வந்து ஒர்க்கில் வந்து ஒரு இன்னும் பாப்புலர் ஆகலையே, இல்லை நீங்கள் நினைக்கிற அப்ரிஷியேஷன் இல்லை ஒரு சேலரி கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வருத்தப்படுறதுனால எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ஒரு கான்ஸ்டாக பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். பட் ஆனால் இந்த பாயிண்ட் எனக்கு எதுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வழி அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஆனால் இந்த யூனிவர்ஸ் எது கொடுக்குமோ, எந்த வழி அப்படின்றது சூஸ் பண்ணுறது கொடுக்குமோ அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் எனக்கு வருது. ஓகே. ஸோ இந்த மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Endings and beginnings. The old must be released so that the new can enter அப்படின்றது வருது. ஸோ இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் காலி அப்படின்றது வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதுங்க. என்ன எப்படி இருக்கணும், எதை வந்து எண்ட் பண்ணணும், எதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும், அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ காலி அப்படின்ற ஒரு ஹெட்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. எண்டிங்ஸ் அண்ட் பிகினிங்ஸ் அப்படின்றது இருக்குது உங்கள் லைஃப்பில். இல்லை ஆல்ரெடி உங்களுடைய லைஃப்பில் எண்ட் ஆகிருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு பிகின் பண்ணுறதுக்காக உங்களுடைய டோர் வாசலில் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. அதுக்காகத்தான் இந்த சென்டென்ஸ் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஓல்டை வந்து எப்போ வந்து அந்த மெமரிஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்களோ அப்போ தான் அந்த நியூ ஒன் கேன் என்டர் அப்படின்றது. இது வந்து நீங்கள் எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை தான் இந்த மீனிங். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 6 ஆஃப் கப்ஸ், த லவர்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிலேட்டட் இது வந்து எமோஷ்னல், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், உங்களோட இன்ட்ரெஸ்ட், மேபி இது லவ் சிச்சுவேஷன் இல்லை பாண்டிங். ஓகே. ஸோ அந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வழியில் இது வந்து நடக்கலை இல்லை போகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மீனிங் வருது. அதனால தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இந்த மெசேஜஸ் எல்லாம் இல்லை ஆசைப்பட்ட. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இங்கே வந்து டிலேஸ் அப்படின்றது கூட வந்திருக்குல்ல உங்களுக்கு. வெயிட் ஃபார் த குட் டைம், டிவைன் டைம் அப்படின்றது வெயிட் பண்ணுங்கள். சிலருக்கு இந்த விஷயம் நடக்கலாம். எண்டிங்ஸ் அண்ட் பிகினிங்ஸ் அப்படின்றது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். ஓகே. அந்த சிச்சுவேஷன் கூட சிலருக்கு அது இருக்கலாம். ஓகே. ஸோ சிலருக்கு வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள். அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அட் ப்ரெசென்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிசல்ட், உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது பண்ண முடியாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக மாறும், சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.